வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, மும்பை மாநகராட்சி தேர்தலில் ஓட்டிங் பர்சன்டேஜ் எக்ஸாக்ட் நம்பரு வெளிவந்திருக்குங்க. பாஜக 45 விழுக்காடு வாக்குகளை மும்பை மாநகராட்சி தேர்தலில் வாங்கியிருக்காங்க, 45%. அடுத்து உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா 27% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. சிண்டே சிவசேனா 11% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 9% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போது பிஎம்சி எலெக்ஷன் ரிசல்ட்டு பிஜேபி உடைய ஓட் ஷேர் 45%. நான் சொன்னேன்ல, தேவையில்லாமல் தாக்கரே பிரதர்ஸு அண்ணாமலையை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேச, தென்னிந்தியர்களுடைய வாக்குகள், வட இந்தியர்களுடைய வாக்குகள், குஜராத்தி ராஜஸ்தானியுடைய வாக்குகள் எல்லாமே பிஜேபி பக்கம் கன்சாலிடேட் ஆகி 45% ஓட் ஷேர் பிஜேபிக்கு மட்டும், பிஜேபி கூட்டணிக்கு இல்லை, பிஜேபிக்கு மட்டும் 45%. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், டெல்லியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளை ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் சந்திச்சாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடந்திருக்கு. திமுகவோடு கூட்டணி போகலாமா, கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கூட்டணியை முடிச்சுட்டு தாவேக்கா பக்கத்து போகலாமா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் டிபேட் நடந்திருக்கு. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர்லாம் அதிகார பகிர்வு வேணும், இல்லைன்னா டாட்டா சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஓப்பனாக சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காரு மாணிக்கம் தாக்கூர். அதனால இந்த மீட்டிங் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலே தொடரலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கான். அதிகார பகிர்வெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக்கலாம். எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்களாம் வாயை திறக்காமல் பேசாமல் இருங்க, தேர்தல் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால் இவங்கெல்லாம் காட்டமாக பேசியிருக்காங்க தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட. இது 2. இந்த தகவல் தான் வந்துருக்கு. 3வது, கார்த்திக் சிதம்பரத்திட்ட தை 1 தமிழ் புத்தாண்டா சித்திரை 1 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். அவர் என்னையை பொறுத்த வரைக்கும் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு, தை 1 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியினருக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. புதுசாக தாவேக்கா காரங்களும் விஜய் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காருல்ல தை 1க்கு, அதுக்கும் செக் வச்சிருக்காரு கார்த்திக் சிதம்பரம். இது 3. மால்டாவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இளைஞர்கள் இங்கே கூடின கூட்டத்தில் 70% 80% பேர் யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக ஜென் இசட் தலைமுறை, ஸ்டாண்டு மேலாம் ஏறி, மைக் ஸ்டாண்டு, லைட் ஸ்டாண்டு மேலாம் ஏறி பிரைம் மினிஸ்டர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ். இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ஜென் இசட் தலைமுறையை எப்படியாவது போராட்டத்தை நடத்த வைக்கணும், ஜென் இசட் தலைமுறையை தூண்டி விட்டு அப்படின்னு இந்தி கூட்டணி எவ்வளவோ முக்கிய பார்க்குறாங்க. ஆனால் ஜென் இசட் தலைமுறையுடைய முழு ஆதரவு மோடி பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்னு பாஜக ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன், குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையினர் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சில காவலர்கள் திரைப்பட பாடலுக்கு நடனம்லாம் ஆடியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் வீடியோ வைரலாக ஷேர் ஆனிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. திரைப்பட பாடலுக்கு நடனமான அந்த இன்ஸ்பெக்டர்கள் எல்லாம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறேன், நடனத்தை கைத்தட்டி ரசித்த 21 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. சோசியல் மீடியாவில் எல்லாமே டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது தான், எல்லாமே பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொங்கல்லாம் வச்சு நல்லா டான்ஸ்லாம் ஆடி அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. காவல்துறையினர் 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவங்களுடைய வேலைகளை மட்டுமே தான் அவங்க பார்த்துக்கிருக்காங்க. இது மாதிரியான பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளிக்கு செலிப்ரேஷன் இதெல்லாம் அவங்க பண்ணால் தான் கொஞ்சம் மன அழுத்தம்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். டான்ஸ் ஆனது ஒரு குத்தமா, அதுவும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அந்த காவலர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் பல கருத்துக்களை பதிவிட்டு இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உத்தரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.